இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு இன்சிடெண்ட். அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துட்டு அதை பேசினா எப்படி இருக்குன்னு யோசித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நடந்ததுன்னா, நான் நமக்கு பிடிச்ச ஒருத்தங்கிட்ட ஒரு ஷேர் பண்ணணும்னு போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் போகிறோம். அது நம்ம அம்மாவாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், வாட்டெவர். சரி, எனக்கு நான் என் ஹஸ்பண்ட்ட அந்த மாதிரி ஷேர் பண்ணலான்னு போகிறேன். போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம எங்கே ஷேர் பண்ண வந்துடுறோம் அப்படின்னு அவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி முன்னாடி ஒரு வேலையை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அடைவு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் வந்துட்டேன். அப்புறம் அவங்க பண்ணது எனக்கு ஒன்றும் ஹர்ட் ஆகுது. அதை நான் அவங்ககிட்ட பேச போகிறேன். உடனே என் உள்ளுணர்வு சொல்லுது, ஸ்டாப். இப்போ நீ போனீன்னா அங்கேருந்து என்ன பதில் வருமோ அதை அப்படி என்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட நான் எனக்கு காலையில் வாக்கிங் போகணும், என் கூட வரீங்களான்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள். அவங்க எங்கே என்னை கூப்பிட்ருவாளோ, எங்கே என்னை இந்த மாதிரி வந்துடுவாளோன்னு முன்னாடியே ரொம்ப தூக்கம் வர மாதிரி ஆக்ட் பண்ணுறது, ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி ஃபோனில் பார்க்குறது, ஆஃபீஸ் விஷயமாக ரொம்ப திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆக்டிங்னு எனக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. நான் உடனே அவங்ககிட்ட கேட்குறேன், நான் வாக்கிங் போகிறேன்னு கூப்பிட்றேன்னு சொல்லி தானே ஃபஸ்ட்டு நான் அன்பாக கூப்பிட்றேன், ப்ளீஸ் போகலாம் வாங்க. அவங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சடனாக கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப மென்மையாக, ரொம்ப ரொம்ப மென்மையாக அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு 100% தெரியுது, அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்கன்னு தெரியுது, அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. உடனே நான் என்ன பண்ணுறேன், சரி இப்போ இப்படி 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 கேட்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நம்ம இறங்கி கேட்கலாம், அன்பாக கேட்கலான்ட்டு. நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க, கொஞ்சம் நேரம் வந்தீங்கன்னா வெளியில் போனால் நல்லாயிருக்கும் தானே, கொஞ்சம் ஜில் காற்று இப்படி வருது, வாங்கண்ணா. உடனே அவங்க கொஞ்சம் அடுத்த மாடுலேஷனில் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை என்னால் வர முடியாது, நீ வேறு யாராவது அழைச்சிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. நான் உடனே இல்லை, நான் அவங்க கூட தான் வாக் பண்ணணும்னு என் மைண்டுக்குள்ளே ஒரு தாட் ஆல்ரெடி ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களை எந்த மாதிரி கேட்பேன்னா, ஏன் இது கூட வர முடியாதா உங்களால், இந்த ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்னு. எல்லாம் வாக் பண்ணுறவங்களும் கூட அவங்க ஹஸ்பண்டு அவங்க எல்லோரும் தான் வராங்க, நீங்கள் ஏன் வரக்கூடாது அப்படின்னு அடுத்த கட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க போவாங்க, அவங்க வெட்டி வேலை இருக்காங்க, அதனால் நான் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வாக்குவாதம் அதிகமாகிட்டே போகும் இல்லையா? இதை என் உணர்வு அப்படி ஒரு பிக்சராக அப்படி ஒரு படம் மாதிரி என்கிட்ட ஓடி காட்டும். இதுதான் உனக்கு நடக்க போகிறது, இதை நீ கேட்டு அங்கே போய் அவங்ககிட்டருந்து வாங்கி நீ பேசி எனர்ஜியை கொடுத்து கடைசியில் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, நீ வழக்கம் போல் வரப்போகிற, இது எதுக்கு போகிற கேட்குற அப்படின்னு சொல்லி என் உணர்வு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே நான் கேட்குறேன், இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், என் உணர்வு அப்படி அந்த இடத்துல நிற்கிது, என்னோடய ஆசை அப்படி அந்த இடத்துல நிற்கிது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது என்னோடய சின்ன ஆசை, என்னோடய சின்ன ஒரு பேசிக்காக ஒரு கணவன்கிட்ட ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஒருவேளை அவருக்கு உண்மையாகவே வேலை இருக்கும் பட்சத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது தவறு. ஆனால் அவங்க 100% அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அவங்ககிட்ட போய் தொங்கி நிற்கிறோம் பார்த்தீங்களா, அது தவறு. இதை கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நமக்கு அவங்க மேலே ஒரு கார்னர், சாஃப்ட் கார்னர் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, எங்கே போயிடுவா இவ, இங்கே நம்மகிட்ட தான் வருவா. ஸோ நமக்கு போக, நம்ம நேரம் போக, நம்ம ப்ரியாரிட்டி, நம்ம செல்ஃப் லவ், நமக்குள்ள உலகம், நம்ம வேலை, நம்ம எல்லாமே தாண்டி தான் இவங்களுக்குள்ள நம்ம கவனமே செலுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் செலுத்தவே தேவையில்லை, அந்தளவுக்கு இவங்க ஒர்த் கிடையாதுன்னு அவங்களோட செயல் மூலம் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியும், நல்லா வச்சுக்கோங்க, இதெல்லாம் தெரியும். ஆனாலும் திரும்ப போய் கொஞ்சம் கூட என்னமோ சொல்லுவாங்கள்ல, சூடு சொரணை கூட இல்லாமல் திரும்ப நான் போய் நிற்பேன்.
எப்படி நிற்கிறேன்னா, இதெல்லாம் நான் பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட பயமோ வெட்கமோ இது பயப்படலை. ஏன் கேளுங்க, நீங்கள் என்னை எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா இது மாதிரி இருக்க ஒவ்வொரு பெண்களும் இருக்காங்க. பேசுகிறதுனால நான் என்ன ஹீல் பண்ணிக்கிறேன், இதை கேட்குறதுனால உங்களை ஹீல் பண்ணிக்கிறீங்க. அப்போ 2 பேத்துக்கு ஒரு நன்மை நடக்கும் பொருட்டு இது என்ன நடந்தால் என்ன? இப்போ என் கணவரை பற்றி நீங்கள் தவறாக நினச்சிக்குவீங்கன்னு சொல்லலை. உண்மைக்கே சொன்னால் அவர் எனக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு மறைமுகமாக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. என் கோவம்னா எப்படி, அந்த கோவத்தை எப்படி வர வைக்கிறது, எனக்கு உள்ளே என்னென்ன ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் இதை ஒரு பார்வையாளராக சாட்சியாக இருந்து பார்க்குறதுனால அதுக்குள்ளே வெளியிலேருந்து அந்த எமோஷ்னல்லேருந்து வெளியே வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியுது. நான் ஒருவேளை அந்த கோபத்துக்குள்ளே இருந்தேன்னா என்னால் இப்படி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. கோபம் 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 அந்த அன்னைக்கு அந்த இந்த செயல் நடக்கிறதுனால வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம பண்ணுற நார்மல் ரொட்டீன் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க சாதாரணமாக கேள்வி அதாவது மறந்துருப்பாங்க. சாதாரணமாக கேள்வி கேட்டால் என்னால் இது பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க மேலேயும் தப்பு இல்லை, உங்கள் மேலேயும் தப்பு இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களை சேவ் பண்ணிக்கணும். உங்களை அந்த ட்ரிகர்லேருந்து அந்த எதிர்பார்ப்புலேருந்து வெளியே கட் பண்ணிக்கணும்னு தான் சொல்கிறேன். இங்கே எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. இதை ஒவ்வொருத்தங்களும் புரிஞ்சுக்கணும். அவங்க அவங்க வந்து நிஜமாகவே அவாய்ட் பண்ணிட்டு போனால் தான் என்ன? அவாய்ட் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சால் தான் என்ன? அந்த இடத்துல நம்மளும் என் இடத்துல அவங்களும் இருந்தால் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவோம்? ஒருவேளை பிடிக்கல, அதை வந்து சொல்ல முடியாமல் இப்படி தவிர்க்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் மூஞ்சில் அடிக்காமல் கேவலமாக பேசாமல் இப்படியாவது பேசுனாங்களே அப்படிங்கிற பக்குவம் எப்போ வருதுன்னா சாட்சியாக இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் இந்த கோபத்தினால அந்த மொத்த நாள் இதையும் யார் வந்து பாதிக்கப்படுறான்னா நான் மட்டும்தான். இங்கே நான் தான் கோபத்தை க்ரியேட் பண்ணேன், நான் தான் அதை வளர்த்தேன், நான் தான் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஒவ்வொரு செயலியும் நான் கோர்த்துக்கிட்டேன். எதிராளி உள்ளவங்கள்ட்டலாம் கற்றுனேன். அப்போ என்கிட்ட யார்கிட்டலாம் கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களெலாம் கத்துறேன். எல்லோரும் என்ன சம்மந்தம் இல்லாமல் கத்துறா, இப்போ நம்ம என்ன கேட்டோன்னு இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய எனக்குள்ளே இன்னும் அந்த காயம் மாறாமே இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது மாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஒரு சின்ன ஹக் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹஸ்பண்ட்டையோ உங்கள் அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ போகும்போது அது கிடைக்கலனா உங்களுக்கு அவ்வளோ துன்பமாக இருக்கும் அன்றைக்கி இந்த செயல் ஃபுல்லாக. இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன செயல். நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு ஆனந்தத்தின் காரணமாக அதை ஷேர் பண்ண போயிருப்போம், இல்லை ஒரு துன்பம் காரணமாக ஷேர் பண்ண போயிருப்போம். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறாங்க. நமக்கு யாருமே இதை ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை. அட்லீஸ்ட் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிற பட்சத்தில் தான் இந்த கோவமே ஸ்டார்ட் ஆகும். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ப்ளேம் பண்ணும்போது வரும். நீ வந்து இதுக்கு ஒர்த்து கிடையாது, நீ எப்போவுமே இப்படி தான் செய்வ. ஆல்ரெடி நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஒரு துணியெல்லாம் வாஷ் பண்ணி நீட்டாக அடுக்கி வைக்கணுங்கிற ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஓனில் ஒரு துன்பத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன, நீ எப்போவுமே இப்படி தான் இந்த மாதிரி ஒரு ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக வேலை செய்கிறாங்கிற மாதிரி ஒரு எதிராளியிலேருந்து ஒரு பதில் வந்துருச்சுன்னா எனக்கு உள்ளேருந்து பொங்கி வரும் பாருங்க கோவம். ஏற்கனவே நான் ரணவேகத்தில் கோவத்தில் இருக்கேன். எப்படா இந்த 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 துன்பத்துலேருந்து இந்த இந்த துணியிலேருந்து யாராவது இந்த இந்த அழுக்குலேருந்து என்னை நீக்கிறதுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா, இல்லை நான் எப்படி என் சக்தியெல்லாம் திரட்டி இந்த வேலை செய்கிறதுன்னு சொல்லி நான் ஒரு ஒரு குட்டி போட்ட பூனை மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன் அதுக்குள்ளேயே. அதிலே இவங்க வந்து எதிராளி கை வச்ச உடனே எனக்குள்ளே அப்படியே பொங்கி வரும் பாருங்க கோவம். அடடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படின்னு சொல்லி நான் ரியாக்ட் பண்ண உடனே அவங்க ஒரு சாதாரண விஷயம், அது எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அவங்க பார்வையிலேருந்து பார்த்துருவாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சிருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாரம் ஃபுல்லாக கூட யோசிச்சிருப்பேன் இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அடக்கி அடக்கி வச்ச கோவத்தை வெளிப்படுத்தாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மொத்தமாக வெளியே விட்டு அந்த கத்தி அந்த என்னமோ சொல்லுவாங்களே பத்திரகாளி ரேஞ்சுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிடுறோம். இதனால் என்ன ஆகும்னா உங்கள் நர்வ் சிஸ்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடி ஆகும். உங்களோட எனர்ஜி ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா உங்கள மன்னிக்க முடியாது. உங்களையும் உங்களுக்கு பிடிக்காது. என்ன இப்படி பேசிட்டோம். ஆனால் அதே விஷயம் நீங்கள் அவங்களுக்கு பண்ணும்போது சாதாரணமாக தெரியும். ஏன் நம்ம இடத்துலேருந்து அவங்களையும், அவங்க இடத்துல நம்மளையும் பார்க்கும்போது இது சாதாரணமாக தெரியும். ஆனால் நமக்கு வரும்போது அந்த நேரத்தில் அந்த நிமிஷம் கிடைக்காததுனால வந்த ஒரு விளைவுனால நம்ம இவ்வளோ கத்துறோம். அப்போது நான் இதை என்ன ஆச்சுன்னா, சாட்சியாக இருந்து பார்த்தேன்.
இன்றைக்கி அவங்ககிட்ட நான் வந்து கேட்க போகிறேன் ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு சொல்லுது, இந்த கேள்வி கேட்டால் அவங்க இந்த பதில் தான் சொல்லுவாங்க. அது உனக்கு ஏற்கனவே கேட்கணும்னு சொல்லி ஒரு துன்பத்த சரி பண்ணணும்னு போனீல, அதை விட இன்னொரு மடங்கு இருக்கும். என்ன வேணும்? இந்த துன்பம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு என்ன உள்ளுணர்வு சொன்னோனே ஸ்டாப் ஆயிட்டு, அப்படியே ரிட்டர்ன் எடுத்து வந்துட்டேன். வந்த உடனே கொஞ்ச நேரம் யோசித்தேன். என்ன நடக்குது இங்க? என்ன நமக்குள்ள ரியாக்ட் பண்ணுறோம்? இத பேசியே ஆகணுமா? இத கேட்டே ஆகணுமான்னு உள்ளுக்குள்ள அந்த கேள்வி நான் வெளிய வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு அலை மாரி திரும்ப திரும்ப வந்து போகுது. நான் அந்த அலைய வேடிக்கை பார்க்குறேன். ஒரு ஒரு வாட்டியும் அந்த கேள்வி எனக்கு வருது. இப்ப போய் கேட்டுரு, இப்ப போய் கேட்டுரு. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டுரு கேட்டுருன்னு சொல்லி வருது. ஆனா கேட்டனா ஒரு ஒரு வாட்டி ரியாக்ட் இப்படி தான் இருக்கும்னு என் மனம் வந்து அப்புறம் ஓம்பாடு நீ வந்து அத சமாளிக்கிறது ஓம்பாடுனோனே அப்படி வேடிக்கை பார்க்குது அது. அப்ப தான் நான் யோசித்தேன். நிதானம், பொறுமை கடைபிடிக்கும்போது ஒரு க்ஷணம் நம்ம நின்று அந்த இதை வந்து அந்த கோவத்தை அதை வேடிக்கை பார்க்கும்போது தான் நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் இது ஏன் நான் இப்போ பேசுகிறேன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் ரியாக்ட் பண்ணி பேசி கத்தி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே கில்ட்டியாக இருக்கும். ச்சே! இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி பேசிட்டோம். ச்சே! அவங்க சாதாரண ஒரு விஷயத்த சொன்னத நம்ம ஏன் இவ்வளோ பொங்கிட்டோம்? அப்படி இப்படின்னு நான் எனக்குள்ளே ரொம்ப துன்பப்பட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப தான் இத பேசும்போது என்னென்னா, நான் ப்ராக்டிக்கலா 2யுமே பார்க்குறேன். எனக்கு கோவம் வருது. எதனால கோவம் வருது? அப்ப அத நான் எப்படி சரி பண்ணேன்? அப்ப அந்த விஷயத்த எப்படி இந்த சூழ்நிலைய கையாண்டேன்? கையாளும்போது எனக்குள்ள எவ்வளோ உணர்ச்சி பொங்குனது அப்படியே அமைதியா ஒரு ஆழ் கடல் மாரி எவ்வளோ மென்மையா அது இறங்குச்சு. அது எப்படி எரிமலை மாரி வெடிச்சுச்சு. அந்த நேரத்தில நான் எப்படி சாட்சியா இருந்து பார்த்தேன் அப்படிங்கிறத நான் ப்ராக்டிக்கலா பார்த்துட்டு, இத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அப்போ இந்த கோவம் எங்கேருந்தோ வரல, நமக்குள்ள இருந்து. அப்போ முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த மாரி யாரும் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ செஞ்சிருப்பாங்க. நம்மள வந்து கண்டுக்காம விட்டுருப்பாங்க. இது தொடர்ந்து இருக்கும். நமக்குள்ள ஏக்கமா இருக்கும். நம்ம 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 பேசுறத காது குடுத்து கேட்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். இதுக்கெல்லாம் வடிகாலா யார் நம்ம கையில சிக்கிறாங்களோ, ஹஸ்பண்டு, பிள்ளை, ஃப்ரெண்டு இந்த மாரி அவங்கள்ட்ட போட்டு காட்டுன்னு காட்டிர்றோம். அப்போ அவங்க வந்து என்னென்னா, தாங்குற வரைக்கும் தாங்குவாங்க. மற்றபடி நம்ம கேரக்டர் இப்படி தான் சொல்லிருவாங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் இதனால நெறைய உறவுகள் இழக்கப்படும். இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது, உங்க மனசுக்குள்ளே நீங்க ரொம்ப அன்பாவும், மென்மையாவும், ரொம்ப நேசமான உள்ள மனிதர். ஆனா, உங்க எதிராளி அப்படி சொல்லும்போது, உங்களால அது வந்து தாங்கிக்க முடியாம போயிரும். இது உங்கள வந்து கஷ்டப்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க ஒரு கோவத்த பார்க்கும்போது ஒரு சாட்சியா நின்னு பாருங்க. வேடிக்கை பாருங்க. இது வந்து ரொம்ப வந்து கஷ்டங்க. அ ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா, இந்த உணர்வ நீங்க கையாளும்போது மட்டும் தான் உங்களுக்குள்ள இருக்க ஒரு ஆற்றல், உங்களுக்குள்ள ஒரு தைரியம், உங்களுக்குள்ள என்ன என்ன எது உங்களையே நீங்க அந்த அந்த கோபத்த வந்து உங்கள அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போகாம, ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி, இந்த கோவம் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் வர்ற ஒரு தெளிவ விட, கோவம் வரும்போதே, இந்த கோவம் வந்துருச்சு, அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அத ஸ்டார்ட் பண்ணும்போதே, உள்ளேருந்து வர்றதுக்கு முன்னாடியே நீங்க கண்டுபிடிச்சு அத நிறுத்தி, அதுக்குள்ளேருந்து வெளிய வந்து, அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்குள்ள ரணமா ஆகாம, அப்பவே ஹீல் பண்ணி வெளியே வந்திருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்தே முழுமையாக விடுபட்டு வந்திருப்பீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்குள்ளே கோவத்தை வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அதை ஒரு வாரத்துக்கு மெயின்டைன் பண்ணி அது வந்து எல்லாத்துலேயும் காட்டி அவங்கள வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்துகிறங்கிற பேரில் உங்களையும் நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருப்போம். நம்மளை வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம மேலே உள்ள மொத்த தாட்டும் தலையில் வச்சுருப்போம். ஆனால் இந்த கோவம்லாம் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இதுக்கு போய் இவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டோமே. அவங்க வந்து இதை வந்து ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நமக்குள்ள நாள் கணக்கா, வாரக்கணக்காக இந்த கோபத்தை சுமந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறீங்க. உங்கள் ரத்த ஓட்ட மண்டலத்தை குறைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி இந்த நரம்பெல்லாம் வந்து இருக்கிறதுனால கால் வலி, கை வலி, உடல் வலிலாம் உங்களுக்கு வரும். அப்போ இந்த கோவத்தினால இந்த வலிய வந்துச்சாங்கிறத விட, இந்த வலிய வந்து இன்னும் உங்களுக்கு கோவத்தை அதிகமாக்கும். அவங்க தான் இதுக்கு காரணம். அதனால தான் நமக்கு நோய் வருதுன்னு சொல்லிட்டு, அவங்க மேலே இன்னும் கோவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கோவத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தை நான் ப்ராக்டிக்கலாக பார்த்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறத இன்னும் கொஞ்சம் முழுமையாக நல்லா கேட்டுட்டு, உங்கள் இடத்துலேருந்து இந்த விஷயத்த வந்து பொருத்தி பார்க்கும்போது, நீங்களும் இதுலேருந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. மற்றபடி வந்து கோவம் வரணும். கோவம் வராமல்லாம் மனுஷனே கிடையாது. கோவம் வந்தால் தான் நம்ம வந்து உயிருள்ள மனிதர்கள். கோவம் இல்லைன்னா நம்ம மனுஷனுக்கு சிரிக்க முடியும். மனுஷனால தான் கோவப்பட முடியும். விலங்குகளோ, தாவரங்களோ வேறு எதுவுமே சிரிக்க முடியாது. மனிதன் தான் சிரிக்கவும் முடியும், கோவப்படவும் முடியும். சிரிக்க உரிமை உள்ளவன்